நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரேட்டிங்ஸும் கொடுப்போம். அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ஷெடியூலில் காத்துட்ருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஷோலையும் உங்களுக்காகவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். போன வாரம் ரிலீஸ் ஆகி நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் இடம் பிடிச்சிருக்க ஒரு திரைப்படம் தான் படிக்காத பக்கங்கள். இந்த படத்தில் பிரஜின், யஷிகா ஆனந்த், பாலாஜி எல்லாம் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 3 crores வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. படத்துடைய போஸ்டர் அண்ட் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லராக இருந்துச்சு. பட் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் பூர்த்தி பண்ணலை, ஓரளவுக்கு சுமாராக ஓடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டேல தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 1 lakh எடுத்திருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் 4 லட்சம் தான் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கலெக்ஷன். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த விதமான மாற்றத்தையும் இந்த திரைப்படம் ஏற்படுத்தலை. நியூஸ் பேப்பரில் படித்த பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருக்குது. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தமிழ் அப்படிங்கிறவர் தான் இந்த எலெக்ஷன் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அவருடைய டைரக்ஷனில் விஜயகுமார், பிரீத்தி, ரிச்சான் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த படம் முழுக்க வந்து பாலிடிக்ஸ் அண்ட் எலெக்ஷன் இதை பற்றி தான் வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் இவங்களுடைய கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் எடுத்திருக்காங்க. செகண்ட்ல 8 லட்சம், இப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இந்த ஒரே வாரத்தில் அவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய படத்துக்கு வந்து இந்த கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இதுக்கப்புறம் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுச்சுன்னா இந்த படத்துக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் இந்த திரைப்படம் அபவ் ஆவரேஜ் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. அரசியல் இதெல்லாம் பண்ணாதான்டா கெத்த. இது ஒரு மாதிரி போதேதாங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படத்திலே எந்த படத்துக்கு அதிக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற திரைப்படம் தான். ஆனந்த் நாராயணன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் சந்தானம், தம்பி ராமையா, முனிஷ்காந்த், விவேக் பிரசன்னான்னு மிகப்பெரிய காமெடி நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரீசனாக இருக்கும். ஏன்னா ஒரு கேரக்டர்ஸ்க்குமே தனி செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதனாலே இந்த திரைப்படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு தேட்டர்ஸில். இவங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். 10 கோடியில் உருவான இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், அதாவது ஓப்பனிங் டேலேயே அவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி எடுத்திருக்காங்க. செகண்ட் டேல 2 கோடி, தேர்ட் டே 3 கோடி அப்படின்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே என்ன மாதிரி ஜேர்னராக இருந்தாலும் இந்த ஃபன் ஜேர்னர் அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் குறையவே குறையாது. அதனால இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. அண்ட் இந்த திரைப்படம் ஹிட் கேட்டகரியை பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த மாமனா செத்து போயிட்டான், மிலிட்டரி வந்த உடனே தான் பாடி எடுப்பீங்க? இல்லை, ஸ்மெல் வந்த உடனே எடுத்துருவோம். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் மே 24ஆம் தேதி அன்னைக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பிடி சார் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை சொன்ன மாதிரியே மே 24ஆம் தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபாலன். அவரோட டைரக்ஷனில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி, காஷ்மீரா, அனிகா சுரேந்திரன் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட 25th மியூசிக் கம்போசிங் ஃபிலிம் இதுதான். அதனால இந்த திரைப்படம் அவரோட கரியருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அமையுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார நியூ என்ட்ரி செக்மெண்ட்டில் சாமானியன் அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த திரைப்படம் மே 23ஆம் தேதி, அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ். அவரோட டைரக்ஷனில் ராமராஜன், ராதா ரவி, MS பாஸ்கர் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா ராமராஜன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு ஏன் திரும்ப வந்து அவர் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு, அதுவும் இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அதுக்கான விடை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல போலீஸ் வந்துரும். உங்க கேம் ஓவர். எங்க கேமே இனிமே தான்டா ஸ்டார்ட். டைரக்டர் முருகன் இயக்கத்தில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் பகலறியான்.
இந்த படத்தில் வெற்றி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான கதைகள் சூஸ் பண்ணி நடிப்பார் வெற்றி. ஸோ அவரோட திரைப்படங்களும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. ஸோ எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். அண்ட் இந்த படத்துடைய கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம மார்னிங்குள்ள பெங்களூர் ரீச் ஆயிடலாம்ல. போய் சேர்ந்துடலாம். இந்த வார நியூ என்ட்ரியில் ஒரு ஹாலிவுட் திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. அதுதான் ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற திரைப்படம். மேட் மேக்ஸோட சீரீஸில் அடுத்ததாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ஹாலிவுட் ஃபேன்ஸோட வீக்கெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் தான் ஃபியூரியோசா. ரொம்ப கொடூரமான தேவதை ஃபியூரியோசா. இந்த வார நியூ என்ட்ரியில் இத்தனை படங்கள் கூட சேர்ந்து 6 கண்களும் ஒரே பார்வை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான டைட்டிலில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜானகிராமன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷனில் நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் நம்மளுடைய ரேஸில் ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா காதலிக்கிற மாதிரி நடிச்ச அந்த 3 பேர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருப்பேன். நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட். ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் அடுத்த வாரம் அதாவது May 31 அன்னைக்கு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த திரைப்படத்தை சூரிய கதிர், கார்த்திகேயன் அப்படிங்கிற 2 டேரக்டர் சேர்ந்து இயக்கியிருக்காங்க. இவங்க 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் சாருடைய அசிஸ்டன்ஸ் தான். அண்ட் எப்படி வந்து இந்த கொலாபரேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா KS ரவிக்குமார் சார் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவருடைய ப்ரொடக்ஷனில் இந்த திரைப்படத்தில் சரத்குமார் சார், அதுக்கப்புறம் விஜய் கணேஷ்கா, கௌதம் வாசுதேவ் மேனன், சமுத்திரகனி அப்படின்னு பெரிய கேஸ்டிங்கை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படமா அமைதா அப்படிங்கறத அடுத்த வாரம் தான் தெரிஞ்சுக்கணும். இந்த நாள் நம்ம 2 பேருக்கும் மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. யார் நீங்க 2 பேரும் என் மண்டையை போட்டு கொடைறீங்க? May 31 அன்னைக்கு ஷெட்யூலில் காத்துட்டு இருக்க இன்னொரு திரைப்படம் தான் புஜ்ஜி அட் அனுப்பட்டி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துடைய டைட்டில் கேட்டாலே தெரியுது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. யார் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் கந்தசாமி தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ அடுத்த வீக்கெண்ட் குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறது அப்படின்னு தெரியலனா இந்த படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். Pet animals are derived by heart, not by chart. எல்லாட்டையும் வெட்டிட்டாங்கன்னு அப்போ புஜ்ஜியையும் வெட்டியிருப்பாங்கக்கா. நாங்கள் வீட்டுக்கே போகிறோம்க்கா. நம்ம ரெடி ஃபார் த ரேஸ் செக்மெண்ட்டில் பூமர காத்து அப்படிங்கிற திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த வாரம் அதாவது May 31 தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த டீமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான ஆரோக்கிய ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனில் நிறையா நியூ ஃபேஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெள்ளக்கட்டி பேரழகி தள்ளி தள்ளி போரையடி செல்ல குட்டி நீ நடந்தா முல்லப்பூ வாசமடி. நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட். நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசினால் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கவிதையாக கொடுத்துருக்காங்க டைட்டிலேயே. யார் டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரி மர்ஃபி. அவரோட டேரக்ஷனில் கீர்த்தி பாண்டியன், வினோத் கிஷன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சதுன்னா நான் அடுத்த வாரம் வந்து சொல்கிறேன். உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. கூட நீங்கள் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். I know you well enough to know that you're not okay. மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் நம்ம அடுத்ததாக எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கன் அப்படிங்கிற திரைப்படம் தான். பாஸ்கர் சக்தி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சொல்லணுன்னா May 24 இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரிலீஸ் ஆகலை. என்ன காரணத்தினால போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைட்டில் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. டைட்டிலை மாற்றிட்டா படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, டைட்டிலை மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வடக்கன் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. வெப்பன் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ், வசந்த் ரவி, இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஜிப்ரான் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைச்சதுன்னா நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். அவன் ஒன்றும் சூப்பர் ஹியூமன் இல்லை, அவன் ஒரு மான்ஸ்டர். இனிமேதான் கலியுகமே ஆரம்பமாக போகுது.
பாலாஜி கேசவன் டைரக்ஷனில் எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற திரைப்படமும் நம்ம மோஸ்ட் அவைட்டட் செக்மெண்ட்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா நடிச்சிருக்காங்க. படத்துடைய டைட்டில் கேட்கும் போதே அசோக் செல்வன் ஒரு வேளை ஒரு மாதிரி ப்ளே பாயா, சாக்லேட் பாயா நடிச்சிருக்காரோ அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் எடுக்கிறேன் மாமா படம், கதை தான் ஹீரோ. காதலுங்கிறது ஒரு பூ மாதிரி, அது ஏன் உங்க சினிமால போட்டு கசக்குறீங்க? டைரக்டர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாயிட்டு இருக்க ஒரு திரைப்படம் தான் இந்தியன் பார்ட் 2. இந்த படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா பல வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனுடைய பொலிட்டிக்கல் லைஃப்க்கு இந்த திரைப்படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்தியன் இஸ் பேக். இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லா எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் கேட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜே நர்மதா. யூ வாட்சிங் மீ ஆன் ராஜ் டிவி.